ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோச்சஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சாட்டின் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதை நான் வந்து ஆஃபாக மடித்து இந்த மாதிரி வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த சைஸ் இருக்குல்ல, இந்த ரவுண்டு சைஸ் வந்து நீங்கள் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், இல்லை 7 சென்டிமீட்டர், உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அத்தனை அந்த சைஸ் பொறுத்து, இந்த ஃப்ளவரோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ரவுண்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இது வந்து ஒரு பெட்டல், ஓகேவா, ஒரு சர்க்கிள் வந்து ஒரு பெட்டல் அப்படின்னு கணக்கு வரும். இந்த மாதிரி இந்த ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி அந்த எட்ஜஸ் சுற்றி நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா லைட்டரை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த மாதிரி சர்க்கிளில் மடித்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் எப்படி வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து லைட்டரை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிளை வந்து ரெண்டாக மடித்து அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். நார்மலாக தைக்கிறது தான். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பெட்டல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளவருக்கு ஒரு 5 பெட்டல்ஸ், இல்லை அப்படின்னா 7 பெட்டல்ஸ் வச்சிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு ஏன்னா 5 பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 5 பெட்டல்ஸ் இந்த மாதிரி 5 ரவுண்டு கட் பண்ணி அதை ஆஃபாக மடித்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 7 பெட்டல்ஸ் வந்து போடலாம். இந்த சர்க்கிளோட சைஸை பொறுத்து தான் அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து வரும். நீங்கள் சர்க்கிள் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து பெரிய ஃப்ளவராக வரும். இல்லை நீங்கள் சர்க்கிள் வந்து சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஃப்ளவராக வரும். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் சைஸ் தேவைப்படுதோ அந்த நீங்கள் சர்க்கிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மொத்தமாக வந்து எத்தனை ஃப்ளவர் தேவைப்படுதோ அத்தனை பெட்டல்ஸ் செஞ்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு பெட்டல்லையும் லாஸ்ட் பெட்டலும் இந்த மாதிரி நான் வந்து தைச்சி இந்த மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு பெட்டல் லாஸ்ட் பெட்டலும் நீங்கள் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் பண்ணிவிட்டு நான் வந்து இது சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் ஸ்டிச் பண்ணுறது தான். உங்களுக்கு நார்மலாக பேசிக்காக நீங்கள் ஊசி நூல் வச்சு தைப்பீங்களா அந்த ஸ்டிச்சஸ் தான். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கிளாத்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ப்ளவுஸில் போடுற மாதிரி இருந்தால் ப்ளவுஸோட இந்த கிளாத்தும் இந்த ஃப்ளவரோட சென்டர் கிளாத்தும் வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ்க்கு வந்து ரவுண்டாக அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு மாதிரி ரவுண்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஏதாவது சமிக்கியோ இல்லை வந்து ஏதாவது பீடோ நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி சமிக்கி இருந்துச்சு. ஸோ அந்த சமிக்கி வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பீடு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் பீடு வச்சு பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பீடு வச்சு பண்ண சொல்ல நீடில் நம்பர் சைஸ் வந்து 10 எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பீடு வந்து உள்ளே போகும். ஸோ நீடில் நம்பர் சைஸ் 10 எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து சென்டரில் போட்டுக்கலாம். பீடோ இல்லைன்னா பேர்ல் பீடோ இல்லை அப்படின்னா சுகர் பீடோ இல்லை இது மாதிரி சமிக்கியோ எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் எடுத்து இந்த பெட்டல் ஷேப் இருக்கும்ல, இந்த பூவோட இதழ் ஷேப்பில் வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சி இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பெட்டல்ஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் சைஸஸ் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசாக இது பண்ணிக்கோங்க. லைட்டர் வச்சு இந்த மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் வந்து நான் வந்து சூடு காட்டுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த துண்டாக இருக்க நூலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாகிடும். நீங்கள் இது கட்ட சொல்ல உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மெத்தட் தான் நான் போன வாட்டி அந்த சர்க்கிளுக்கும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பெட்டல்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பெட்டல் வச்சு ஒரு இது பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்டல்ஸ், அந்த பெட்டல்ஸ் மேலே பெட்டல்ஸ் வச்சு நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் தைக்கிற மாதிரி தைக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும், ஒரு பெட்டல்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இன்னொரு பெட்டல்ஸ் ஸோ வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மாதிரி அந்த பெட்டல்ஸுக்கு பாதி ஆஃப் ஓகேவா, தனியாக வைக்கக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது. ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் ஆஃப் வைக்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். ஒரு பெட்டல் மேலே பாதி மறையிற மாதிரி பாதி தெரிகிற மாதிரி. இப்போ பாதி தெரியுது பாதி மறையுதில்ல ஒரு பெட்டல்ஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே நீங்கள் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இதுவுமே வந்து ப்ளவுஸில் போட சொல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த அரளிப்பூ இருக்கும்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியல, அரளிப்பூ இருக்குல்ல, அந்த எஃபெக்டில் இந்த மாதிரி கொடுக்கும்.
ஸோ அந்த எஃபெக்டில் இருக்க ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மேலே 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 அழகாக வந்திருக்கா. ஸோ இதுக்கு வந்து சென்டரில் நான் பீடு கோக்க போகிறேன். ஸோ நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அது மெலிசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பீடு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை என்கிட்ட 10 கிடையாது, மற்ற நீடில் இருக்குன்னா இந்த ஃப்ளவரை மட்டும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கணும் அடியில். அதுக்கப்புறம் வந்து வேறு நீடில் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி பீட் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் நான் பீட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் பீட் போடலாம், சமிக்கி வேணும்னா சமிக்கி போடலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒயிட் கலர் பீட், இந்த பர்பிளுக்கு ஒயிட் பீட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக நான் சென்டரில் இந்த மாதிரி பீட் வந்து நார்மலாக ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் வந்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக நான் வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். அது வந்து 2ஆக மடித்து அந்த எட்ஜஸில் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நார்மல் ஸ்டிச் தான், ஓகேவா? நீங்கள் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் தைப்பீங்களோ அதே ஸ்டிச்சஸ் தான் இங்கே போடுறேன். ஒரு நீட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு, இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது, சும்மா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த எட்ஜஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுவுமே நீங்கள் வந்து அந்த லைட்டர் வச்சு எட்ஜஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த இது பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து வெளியிலலாம் வந்து அந்த த்ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த ஓரத்தை மட்டும் நான் வந்து ஃபுல்லாக வந்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கா. இப்போ நான் வந்து அந்த நூலை வந்து நான் இழுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் தைச்சிட்டு இந்த ஓரத்தை வந்து நான் வந்து லைட்டரை வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பெட்டலும் லாஸ்ட்டு பெட்டலும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு பண்ணுமோ அதே சேம் ப்ராசஸ் தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஸ்டிச்சஸ் எல்லாமே நார்மலாக நம்ம தைக்கிற ஸ்டிச்சஸ் தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கினேன். உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்குதா, அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் வச்சுட்டு சென்டரில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து மூவ் ஆகக்கூடாது, அதனால தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ சென்டரில் வந்து நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டு, ஏன்னா மூவ் ஆச்சு, நீங்கள் லூஸாக போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து தொங்கிடும். ஸோ அதனால் இந்த வச்சு ஃபிக்ஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சென்டரில் இந்த மாதிரி பீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பீடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவருமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் அந்த பர்பிள் ஃப்ளவர் பண்ணோம்ல, அதில் வந்து நான் பெட்டல்ஸ் கொஞ்சம் மீந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்னும் டிசைன் பண்ணுறோம். ஸோ ஒரு பெட்டலுக்கு மேலே ஒரு பெட்டல் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பெட்டல் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோன், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இல்லை என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சு நான் நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸில் போட சொல்ல சும்மா ட்ரெண்டியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டோன் வந்து அதுலேயே ஹோல் இருக்கும், ஓகேவா? கிளிப் ஸ்டோனில் ஒரு சைடு விட்டு ஒரு சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா லாங் டியூப் பீடு. ஸோ இதுவுமே ஒரு சைடில் விட்டு ஒரு பீடு வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டியூப்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டியூப்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு தனியாக வந்து அந்த இது மட்டும் தொங்குற மாதிரி, ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூப் பீட், அதுக்கப்புறம் ஒரு பீடு வச்சு நான் கோத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பீடை மட்டும் தனியாக விட்டுட்டு அந்த டியூப்பில் விடணும். இப்போ பாருங்கள், ஒரு லாங் டியூப் வச்சுருக்கேன்னா அப்புறம் ஒரு பீடு வச்சு கோக்குறேன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேர்லை வந்து தனியாக விட்டுட்டு இந்த மாதிரியே வைக்கலாம். இல்லை அந்த பீடோடு சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 மாடல் காமிச்சிருக்கேன் நான். ஒன்று வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணுற மாதிரி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே டேரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி, மூவ் ஆகாத மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தது இது 2